தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய நான் யார் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் தன்னை அறிந்து ஜீவன் முக்தன் குறித்து நாம் சிந்திப்போம். விடுதலை பெற்ற முனிவனே ஜீவன் முக்தன். உயிருடன் இருக்கும் நேரத்திலேயே அவன் விடுதலை பெறுகிறான். அவன் உலகிலேயே வாழ்கிறான். ஆனால் அவன் உலகத்தில் இல்லை. பரமாத்மனின் பேரின்ப சாகரத்தில் அவன் எப்பொழுதும் நிலைத்து நிற்கிறான். உடல் புலன்களுடன் அவனுக்கு தொடர்பு கிடையாது. ஆதலால் பிராரப்தம் தீர்ந்ததும் அனுபவம் அல்லது அனுபவிக்கின்றவன் என்ற எண்ணமே அவனிடம் நிலவுவதில்லை. செயல்புரியும் எண்ணமும் அவனுக்கு கிடையாது. பற்றுதலும் ஆணவமும் இன்றி அவன் பேரின்பத்துடன் சுற்றித் திரிகிறான். மனநிதானத்துடன் அவன் சமநோக்குடனும் விளங்குகிறான். அவனது நிலை வாக்கினால் வெளிப்படுத்த முடியாதது. அவன் பிரம்மனாகவே விளங்குகிறான். ஜீவன் முக்தன் மாபெரும் ஆத்மீக வீரன். தன்னை அறியும் விழிப்படைந்த முனிவனே அவன். அவன் மனிதருள் மாணிக்கம். அவன் மனதை வென்றவன். ஆசை, விருப்பம், பயம், மயக்கம், கர்வம், ஆணவம் முதலியவற்றிலிருந்து அவன் அறவே விடுபட்டவனாக விளங்குகிறான். படுபோக்கிரி என்றோ, பெரும் துறவி என்றோ, தங்கம் என்றோ, கல்லென்றோ, உயர்வென்றோ, தாழ்வென்றோ, ஆணென்றோ, மிருகமென்றோ, இகழ்ச்சி என்றோ, புகழ்ச்சி என்றோ, மரியாதை என்றோ, அவமரியாதை என்றோ எந்தவித பாகுபாடும் அவனுக்கு தோன்றுவதில்லை. ஒரே ஆத்மனை அவன் எங்கும் காண்கிறான். எல்லோரிடத்திலும் அவன் தெய்வீகத்தை பார்க்கிறான். மனமற்றவனாக அவன் விளங்குகின்ற காரணத்தால் எல்லா வேற்றுமைகளும் தடைகளும் அவன் முன் தோன்றாது மறைந்து விடுகின்றன. ஆனந்தாமிர்தமான பெரும் கடலாகிய பிரம்மனில் நிற்கும் ஜீவன் முக்தன் பார்ப்பதுமில்லை, கேட்பதும் இல்லை. தன் ஆத்மனிலேயே, தன் சச்சிதானந்த ஸ்வரூப நிலையிலேயே அவன் தங்கி நிற்கிறான். நிர்விகல்ப சமாதியால் தன் ஆத்மனை இரண்டற்றதாக அவன் காண்கிறான். அவன் அனுபவம் சொல்லற்கு அரியது. அவன் எப்பொழுதும் ஆனந்தத்துடன் இருக்கிறான். அவன் தூய்மையே உருவாக அமைகிறான். தன்னை சைத்தன்யமாக அவன் உணர்கிறான். தனது ஆத்மனின் இன்பத் தோட்டத்தில் பூரண சௌகரியத்துடன் எப்பொழுதும் அவன் ஓய்வு கொள்கிறான். இடமற்ற பிரம்மனில் இடம் எங்கனம் தோன்றுகிறது? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இவையெல்லாம் எப்படி தோன்றுகிறது? இதுவும் மனதின் ஒரு சிருஷ்டியே. சோர்வடைந்த நிலையில் ஒரு ஃபர்லாங் தூரம் ஒரு மைலாக தோன்றுவது இயற்கை. நீங்கள் வலுவுடன் இருக்கும் பொழுது ஒரு மைல் ஒரு ஃபர்லாங்காகவே தோன்றும். ஜீவன் முக்தனுக்கு காலமும் இடமும் கிடையாது. கால தேசத்திற்கு அப்பாற்பட்ட ஒரே பிரம்மனையே அவன் யாண்டும் கண்டு களிக்கிறான். ஜீவன் முக்தன் ஆணவம், சந்தேகம், பயம், துன்பம் இவற்றின் பிடியிலிருந்து விடுபட்டவனாக இருக்கிறான். இந்த 4 சின்னங்கள் ஒருவன் பூரணத்தை அடைந்துவிட்டான் என்பதை காட்டுகிறது. இன்ப துன்ப நிவிருத்தி, சமநோக்கு, மனநிதானம், திரிகால ஞானம் இவையே ஜீவன் முக்தனின் லட்சணங்கள். உடலினுடைய ஒருமைப்பாட்டு உணர்ச்சி துன்பத்தை தோற்றுவிக்கிறது. உடலில் பிணி இருப்பினும் தன்னை அறிந்த ஒருவன் துன்பத்தை அனுபவிப்பதில்லை. அவன் உணர்வுக்கு அப்பால் நிற்கிறான். உடலிற்கு அப்பாற்பட்டு உயர்ந்த பிணியை துன்பமற்ற ஆத்மனுடன் ஒன்றுபடுத்தி நில்லுங்கள். நீங்கள் துன்பத்திலிருந்து விடுபட்டவர்கள் ஆவீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் பெரும் பிணியும் உங்களுக்கு துன்பத்தை
கொடுப்பதில்லை. குளோரோஃபார்ம் கொடுக்கப்பட்ட பின் ஒரு காலை வெட்டி துண்டாக எடுத்தாலும் உங்களுக்கு வலி தோன்றுவதில்லை. உடலுடன் மனதை தொடுப்பதனால் வலி ஏற்படுகிறது. மனதை உடல் உணர்விலிருந்து அகற்றி பேரின்பமயமான ஆத்மனில் நிலைக்கச் செய்தால் பிணியால் அவதிப்படும் உடலாயினும் உங்களுக்கு துன்பமே தோன்றாது. இதுவே ஞான யோக சாதனையாகும். பிராரப்தம் அனுபவித்தே தீர வேண்டும். எனவே உடல் பிணிக்கு இரையாகிவிடும். ஆனால் ஜீவன் முக்தன் தன் துன்பத்தை அனுபவிக்க மாட்டான். பார்ப்பவர்கள் முனிவனும் துன்புறுவதாக தவறாக கருதுவார்கள். அது பெரும் தவறு. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பிளவை நோய் கண்டது. புத்தர் பிரானுக்கு கடும் வயிற்று கடுப்பு ஏற்பட்டது. ஆதிசங்கரருக்கு மூல நோய் தோன்றியது. ஆனால் அவர்கள் எவ்வித துன்பத்தையும் அனுபவிக்கவில்லை. டாக்டர்களும் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து, நீங்கள் ஏன் இப்படி அவதிப்படுகிறீர்கள்? ஆபரேஷனை ஏன் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று வினவினர். நான் என் மனதை காளியிடம் கொடுத்து விட்டேன். உடலை பற்றி நான் என்ன பண்ண முடியும்? என் மனதை திரும்பவும் இந்த மாமிச பிண்டத்திற்கு எப்படி கொண்டு வருவேன்? நான் எப்பொழுதும் பேரின்பத்தில் இருந்து வருகிறேன் என்று கூறினார் பரமஹம்சர். சாந்தி, சந்தோஷம், சமதை, இன்ப துன்ப நிவர்த்தி, பயமின்மை இவ்வைந்தும் ஜீவன் முக்தனின் லட்சணங்கள். தன்னை அறிந்த ஜீவன் முக்தனின் உயர் கூற்றுக்கள் கேட்கும் போது சாந்தியையும் சமாதானத்தையும் சக்தியையும் உயர் பலத்தையும் அளிக்கின்றன என்ற குருதேவரின் இந்த கருத்தோடு இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகிறது. இதன் தொடர்ச்சியை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.